உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் 20/11/2020 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கார்த்திகை 5ஆம் தேதி பகல் 1:23 மதியம் அன்று சஷ்டி திதி சூரசம்ஹாரம் நடக்கக்கூடிய அந்த நன்னாள், முருகனுக்கு மிக உகந்த அந்த சஷ்டி திதி நன்னாளில் வரக்கூடிய குரு பெயர்ச்சி. குரு தனது ஆட்சி வீட்டில் இருந்து காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் தொழில்ஸ்தானத்தில் போய் அமர்கிறார். குரு 10 அமரும் பொழுது மேஷ ராசிக்கு என்ன பலன், அதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த மேஷ ராசிக்கு 10ல் குரு பகவான் அமர்றாரு. 10ல் குரு அமரும் பொழுது ஒரு பாடல் ஒண்ணு உண்டுங்க. என்ன அப்படின்னா, 10ல் குரு வரும் பொழுது பதவி பறிபோகும் அப்படின்னு ஒரு பாடல் ஒண்ணு இருக்குது. ஜென்ம ராமர் வனத்தில் சீதையை சிறை வைத்ததும், தீதலொரு 3ல் துரியோதனன் படை மாண்டதும், இம்மை 2ல் வாலி பட்டம் இழந்ததும், ஈசனொரு 10ல் தலையொட்டி இறந்ததுண்டதும், தர்மபுத்திரர் 4லே வனவாசம் போனதும், சத்தியமா முனி 6ல் இருக்கையில் தலை பூண்டதும், வம்மை உற்றிட ராவணன் முடி 12ல் வீழ்ந்ததும் என்பது ஒரு பழைய பாடல். குரு பகவானுடைய கோச்சாரத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடல். அந்த கோச்சாரத்துக்குன்னே உள்ள பாடல். எந்தெந்த இடத்துக்கு போனா எவ்வளோ பெரிய வரலாறுலாம் நடந்திருக்குதுன்னு. குரு 3, 4, 6, 8, 10, 12ல் போனார்னா கெடுபலன்களை தான் தருவாரு குரு பகவான். அப்ப இந்த மேஷ ராசிக்கு கெடுபலன்களை தரப்போறாரா அப்படின்னு பார்த்தா, இந்த கோச்சாரத்துல 10ஆம் வீட்டில் குரு நிற்கும் பொழுது பதவி பாழ் என்று சொல்லி வந்திருக்காங்க. ஆனா பதவி போகுங்க. நம்ம தீர்க்கமா இறை நம்பிக்கையோட பிடிச்சி நின்று நம்ம தசாபுத்திகள் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கீங்களேன், ரொம்ப நல்ல பலனை கொடுத்துரும். ஏன் அப்படின்னா, இந்த குரு பகவான் ராவணனுக்கு 10ல் இருந்த பொழுது பதவி பறிபோனது அப்படின்னா ரைட்டு, பதவி பறிபோச்சு. ஆனா அடுத்தது இறைவனடியில் போய் சென்று அமர்ந்து அவர் பரமபதத்தை அந்த பெருமாளிடம் பெற்று அமர்ந்தார். அது பெரிய பதவி இல்லையா, கிடைக்காத பதவி இல்லையா? இருந்தாலும் இந்த காலத்துல நம்ம இந்த வேலை வெட்டி இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கும் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கும் என்னென்ன பலன் வரும்? ஏன்னா இந்த குரு பகவான் 10ல் உட்காரும் பொழுது கோச்சாரத்துல ஒரு பாட்டை சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னன்னா, 10ல் இருந்தால் பதவி பறிபோகும். பிரதம மந்திரிகள், முதலமைச்சர்கள், மந்திரிகள் இவருக்கெல்லாம் இந்த 10ல் வரக்கூடிய போது பதவி பறிபோன்ற நிலை ஏற்படும். ஈசனே குரு 10ல் வந்த போது தலையோட்டிலே 2 துண்டு நிலை ஏற்பட்டது அப்படின்னு. என்னன்னா, இந்த ஈசனுக்கே 10ல் குரு வந்த பொழுது பிரம்மாவுடைய தலையை எடுத்து அந்த மண்ட ஓட்டை எடுத்துட்டு பிச்சை எடுத்தார் இல்லையா, அந்த நிலை வந்ததுன்னு இந்த ஜோதிட பாடல் கூறுது. அப்ப நமக்கு அப்படி வருமா? இதை குருவை மட்டும் வச்சு சொல்ல முடியாது பாருங்க. ஏன்னா குரு 10ல் அமர்ந்து நிற்கிறாரு. அப்படி அவர் நிற்கும் பொழுது உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்ப்பாரு, குடும்பஸ்தானத்தை பார்ப்பாரு. அப்ப குடும்பத்தில் குதூகலங்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவர் கொடுப்பாரு. அடுத்தது 7ஆம் பார்வையாக பார்ப்பாரு, எங்க 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. அங்க பார்க்கும் பொழுது அப்ப இந்த உங்களுக்கு சுகஸ்தானம், உங்களுடைய தாய் ஸ்தானம், அங்க அப்ப நல்லது தானே பண்ண போறாரு. பாக்கியஸ்தானமாக உங்க 6ஆம் இடத்தை பார்க்க போறாரு. ருண ரோக சத்ராதிபதி இடத்தை பார்க்க போறாரு. இது நாள் வரைக்கும் என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியாம இருந்தவங்களுக்கு இப்ப நல்ல ஒரு பலனை அவர் கொடுக்க போறாரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, கடன் கட்டுக்குள் இருக்கும் கடன்லாம் நீங்க அடைப்பதற்கான வாய்ப்புகள் வரப்போகுது. அப்ப பணம் வரப்போகுதுன்னு தானே அர்த்தம். ஏன்னா அவரு 5ஆம் பார்வையா தனக்காரகன் இடத்தை பார்த்தப்பயே மேஷ ராசிக்கு அந்த தனக்காரகன் தன இடத்தை பார்க்கும் பொழுது அங்க உள்ள பணம் உங்களுக்கு சேரும் இல்லைங்களா? அது சிறப்பு தானே. அப்போ தனம் வந்ததுன்னா இந்த 6ஆம் இடத்துக்கு உள்ள கடனை நீங்க அடைக்க தானே போறீங்க.
அப்ப பாக்கிய பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அது விசேஷ பார்வை. அந்த இடத்துல வேற ஏதாவது கிரகங்கள் இருந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்ததுன்னா இவர் பார்த்து அதை கொஞ்சம் சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் உங்க ஜனன ஜாதகத்துக்கு ஏற்றபடி இந்த பாக்கிய பார்வையாக 9ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை கன்னி ஸ்தானத்தை பார்க்கிறார் அவரு, கன்னி ராசியை. அப்படி பார்க்கும் பொழுது குரு உங்களுக்கு நட்பு கிரகம், 2ஆம் தரமான யோகாதிபதி குரு, உங்களுடைய ராசிக்கு 9க்கும் 12க்கும் அதிபதி. அப்பேற்பட்ட குரு இந்த 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருந்து 10ஆம் இடத்துல போய் அமரும் பொழுது, ஏற்கனவே சனி அங்க உட்கார்ந்து இருக்காரு. சனி 3ஆம் பார்வையாக உங்க 12ஆம் இடத்தை குருவோடைய வீட்டை தான் பார்க்கிறாரு. அந்த இடம் ஆட்கள். அப்ப அது விரயஸ்தானம் நம்ம சொல்ல முடியாது. அந்த இடத்துல அவரு நல்ல சுப விரயங்களை அங்க தருவதற்கு அவர் ரெடியா இருக்காரு. ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுதே தனம் வரப்போகுது. அடுத்தது 7ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் இடத்தை குருவும் பார்க்கிறாரு, சனியும் பார்க்கிறாரு. அப்படி பார்க்கும் பொழுது உங்க சுகங்கள் ரெட்டிப்பாக தரப்போகின்றன கண்டிப்பாக. அடுத்தது 10ஆம் பார்வையாக விசேஷ பார்வையாக தொழில் பார்வையாக உங்க 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப 7ஆம் இடம்னா உற்றார் உறவினர்கள், நீங்க அடிக்கடி பார்க்கக்கூடிய ஆட்கள், அடிக்கடி சந்திக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருமே தானே அந்த இடம் 10ஆம் இடத்துல பார்க்குறீங்க. அப்ப உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பார்வையில இந்த சனியும் குருவும் உங்களுக்கு அந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதே காலகட்டத்தில் ராகும் பாருங்களேன், உங்க ராசிக்கு ராகு பகவான் 2ல வந்து நிற்கிறாரு, கேது 8ல வந்து நிற்கிறாரு. அது இன்னும் ஒரு சிறப்பு தானே உங்களுக்கு. அவ்வளவு ஒரு சிறப்பாக இந்த 2, 8ல ராகு கேது வந்து அமரும் பொழுது அஷ்டமாதிபதி, அதாவது அஷ்டமாதிபதி இடத்துல வந்து கேது பகவான் அப்போ உட்கார்றாரு. உங்களுடைய செவ்வாயோடைய இன்னொரு வீட்டில் தான் வந்து உட்கார்றாரு. உங்க அஷ்டமத்தில் வந்து உட்கார்றாரு கேது. உங்களுக்கு ராகு 2ஆம் இடத்துல உட்கார்றாரு. அந்த இடத்த குரு பார்க்குறாரு. வீரியக்காரகனை குரு பார்க்கும் பொழுது நல்லா தூக்கி விட்டுருவாரு இல்லைங்களா? அது சிறப்பு இல்லையா? அப்ப நல்ல ஒரு சிறப்பான அந்த ஒரு பலனை அங்க கொடுத்துருவாரு. எங்க பிரச்சனை வரும், ஏன்னா அந்த பிரச்சனையை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? 10ல வந்து அது இருக்கிற இடத்த குரு தோஷம் பண்ணி எடுப்பாரு. ஆனா அவர் அங்க நீச்சனாக உட்கார்றாரு, அது ஒரு நமக்கு பிளஸ். நீச்சனாக உட்கார்றாரு. அடுத்தது நீச்ச பங்கம் வேற ஆயிட்டாரு. நீச்சனுக்கு வீடு கொடுத்தவன் அவன் அங்க ஆட்சியாக சனி பகவான் அமர்ந்திருக்காரு. ஸோ இவர்களுடைய பார்வையுடைய பலம் தான் இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளாதார நெருக்கடியை கொஞ்சம் கொடுக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல தனம் வரும், அங்க சுப விரயம் போகும் பொழுது அந்த இதுல அதிகமா செலவு பண்ணிட்டு ஒரு நெருக்கடியே கொடுக்கும், உத்தியோக இடர்பாடுகளை கொடுக்கும். வீட்டுல ஒற்றுமை மேலோங்கி நீங்க குதூகலமாக சந்தோஷமாக இருக்கக்கூடியவராக இருப்பீங்க. உங்களுடைய வாக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும், அவ்வளவு அருமையா பேசுவீங்க. தாயினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. கடன் சுமைகள் குறைய போது கடனை நீங்க அடைக்க போறீங்க. இந்த 1 வருட காலகட்டம் கடனை அடைக்கிறதுக்கு மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அதை கவனத்துல நீங்க கொஞ்சம் வச்சுக்கீங்க. இது எல்லாம் உங்களுக்கு பிளஸ்ங்க, சரிங்களா? இந்த குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல வந்து உட்காரும் பொழுது நமக்கு கொஞ்சம் வேலையில் இடமாற்றங்கள் இதெல்லாம் வந்துடும், சரிங்களா? அப்படி வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய அலைஞ்சு திரியணும், அலைச்சல் அதிகமாக இருக்கும், அதை ஒன்றும் பண்ண முடியாது, சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு சில வியாதிகள், அது அடிவயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல இதெல்லாம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. செய்கிற தொழிலில் நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது, அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். செய்கிற தொழிலில் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுது, எங்கேருந்தெல்லாம் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில அவமானங்களை சந்திக்கக்கூடும். ஏன்னா 8ஆம் இடத்துல கேது இருக்காரு, அந்த இடத்த குரு பகவான் பார்க்கல உங்களுக்கு. அப்படி இருக்கும் பொழுது சில அவமானங்களை நீங்க சந்திப்பதற்கான வாய்ப்புகளை அங்க கொடுக்கும். அப்ப மேலதிகாரிகள்கிட்ட நீங்க கொஞ்சம் பொறுமை காக்கணும். இந்த 10ஆம் இடத்துல குரு சஞ்சாரிக்கிற காலத்துல உத்தியோகத்துல தான் பிரச்சனையை கொடுக்கும். மேலதிகாரிகள் பிடிக்காம போய் வேலையை விட்டு நீக்கும் ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உடல் ஆரோக்கியம் பாதிப்புகள், அது அப்டமண்டல் அடிவயிறு இது சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகளை அது அங்க தந்துருது.
சரிங்களா? அதே சமயம் தேவையே இல்லாமல் நம்ம வேலை செய்கிற இடத்துல தேவையே இல்லாமல் கொஞ்சம் நம்ம டக்குன்னு வேலையை விட்டுட்டு அவசரத்தில் ஒரு கோபத்தில் வருவதற்கான சூழ்நிலையை அங்கே உண்டு பண்ணோம். இந்த குருவும் சனி அங்கே இருக்கிறதுனால 10ஆம் இடம் 6ஆம் இடத்தை வர பார்க்குது சர்வீஸ். நீங்கள் கை நீட்டி சம்பளம் வாங்குற இடத்த 6ஆம் இடத்தை பார்க்குது இல்லைங்களா? அதையும் கொஞ்சம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் அந்த இடத்துல டக்குன்னு வேலையை விட்டுட்டு வருவதற்கான ஒரு சூழ்நிலையை சொல்லுது கோச்சார குரு. மிக கவனமாக இருக்கணும். தசாபுத்தியும் மோசமாக நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா பாதிப்பை ஏற்படுத்துன்னா இன்னும் பெரிய பாதிப்பை வந்துடும். அதனால் பொறுமை காக்கணும். ஜோதிஷம் அப்படின்னா வரும் பொருள் உரைத்தல். கோச்சாரத்தில் ஒரு 30% தான் உங்களுக்கு பலன் கொடுக்கும். தசாபுத்தி நல்லா இருந்துட்டுன்னா கோச்சார பாதிப்புகள் இருந்தால் கூட தாக்கு பிடிச்சிடலாம். தசாபுத்தியும் நல்லா இல்லாமல் கோச்சாரமும் பாதிப்பை தந்ததுன்னா பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அவங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி. அதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிங்க. சரிங்களா? அதனால் செய்கிற தொழில நஷ்டம் ஏற்படாமல் கொஞ்சம் புரிதலோடு இருந்து நடந்தீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க. சரிங்களா? நண்பர்கள், உறவினர்கள், மனைவி, மக்கள் இவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நல்லா வந்து சேருங்க. மனசில் ஒரு நிம்மதியை இந்த குரு பகவான் கொடுப்பாரு. இந்த ஒரு இடத்துல தான் அவர் அங்கே பிரச்சனையை கொடுப்பாரு. கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த வேலை அரசு சம்பந்தப்பட்ட இதில் இருக்கிறவங்களுக்கு. அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். இந்த குரு பகவான் இந்த அரசு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனியும் குருவும் சூரியனுடைய நட்சத்திர சாரம் ஏறி தான் போய்கிட்டு இருக்காங்க. அரசு கிரகமான செவ்வாயை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில். இந்த ஒரு வருட காலகட்டத்தில் திரிகோணம் இந்த இடத்துல எல்லாம் இந்த அரசு கிரகங்கள் சம்பந்தப்பட்டுக்கிட்டே தான் வரும். அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசியல்வாதிகள் ஒன்று செய்யணுங்க, மிக கவனமாக. ஏன்னா சனியோட போய் குரு சேர்ந்துருச்சு. அப்போ மிக கவனமாக நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மக்கள், இந்த பொதுமக்களான இந்த சனியும் அவரோட போய் குரு உக்காந்துட்டாரு 10ஆம் இடத்துல. உங்களுக்கு அரசியல் என்னதான் அதை தொழில்னு சொல்லாட்டினாலும் காலையில் கிளம்பி ஒரு தொழில் மாதிரி தானே அதை பண்ணுறீங்க. அப்போ இந்த அரசியல்வாதிகளுக்கு இதை பார்த்தீங்கன்னா திரிகோணத்தில் குருவும் ராகும் சனியும் ராகு சம்மந்தப்படுறாங்க. சரிங்களா? அப்போ மக்களுடைய கை ஓங்கும், தொண்டர்களுடைய கை ஓங்கும். நீங்கள் அவங்களுக்கு ஃபேவராக யார் இல்லையோ அவங்கள மக்கள் தூக்கி அந்த பக்கம் போட்டுருவாங்க. இதை கவனத்தில் வச்சுக்கிங்க. சரிங்களா? அடுத்தது கொஞ்சம் அவங்களுக்கு இறங்கி நீங்கள் வேலை பார்க்கணும். இந்த குருவும் சனியும் சேர்ந்துடுச்சின்னு வச்சுக்கிங்க 10ஆம் இடத்துல வேலை பார்க்காம பேரும் புகழும் வாங்கணுங்கிற அளவுக்கு யோசனை தோணும். அதை தயவு செஞ்சு செய்யாதீங்க. அந்த இடத்துல இதுதான் சுய பரிகாரம். அந்த இடத்துல பாதிப்பு வருதா, இப்போ நான் சொல்கிறேன், அந்த இடத்துல பாதிப்பு வருது, அப்போ இறங்கி வேலை பார்க்கணும். அந்த மாதிரி தாட்ஸ் வரணும். ரைட்டு, நான் இறங்கி வேலை பார்க்க விடாம தான் அங்கே கிரகங்கள் நிற்கிதே மேடம், அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் இறை வழிபாடு. என் சுய பரிகாரத்துக்கு நான் ஒருத்தரை போய் சரணாகதின்னு கெட்டியா பிடிச்சிக்கிறேன், அது எனக்கு கொடுக்குது. அதுதான் இங்கே அதை கொடுக்குது. அதனால தான் ஆன்மீக வழிபாட்டில் அந்த குரு பகவானை போய் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்க போகுது, பயன்படுத்திக்கிங்க. கஷ்டமாக இருக்கும், வர்ற வாய்ப்பு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், செய்ய முடியாததாக இருக்கும், நிறையா அதில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பயந்து விட்டுட்டிங்கன்னா நம்ம வேலை செய்யாமல் எந்த ஒரு செயல் இல்லாமல் எந்த ஒரு பேரும் புகழும் வராது. செயல் செய்யணும் இல்லைங்களா? அதுதான். அடுத்தது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா சனி உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால பிரச்சனையை அங்கே உண்டு பண்ணுவார் அப்படின்னா பயப்பட வேண்டாம். ஏன்னா தர்ம கர்மாதிபதி, உங்களுடைய தர்ம கர்மாதிபதிகளான 9, 10 அதிபதிகள் 10ஆம் இடத்துல நின்று 7ஆம் இடத்துல அங்கே போய் இந்த சனி பகவான் பார்க்கும் பொழுது இதே குரு பகவான் உங்களை 6ஆம் இடத்தையும் 4ஆம் இடம் 2ஆம் இடத்தை பார்த்துடுறாரு. அப்போ என் குடும்பத்தை பார்த்துடுறாரு. பார்க்கும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஒன்று பெருசாக அடித்து உங்களை தோஷம் பண்ணாது. அப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒன்று பெருசாக சண்டை சச்சரவு அது எல்லாமே நார்மலாக இருக்கிறது தான், இல்லைன்னு இல்லை. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனையை பெருசாக கொடுத்துடாது, கவலைப்பட வேண்டாம். சரிங்களா?
அடுத்தது தொழில்ஸ்தான குருவாக இது இருக்கிறதுனால இந்த குரு பகவான் கொஞ்சம் நீங்க தொழில் மேல கவனம் வைக்கணும். யாரெல்லாம் சொந்த தொழில் செய்யறாங்களோ அவர்கள், அப்ப அவர்கள் சொந்த தொழில் பண்ணி அதன் மூலியமாக உங்களுக்கு லாபங்கள் இதெல்லாம் வரும் கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த லாபத்தை நீங்க எடுத்துக்கிட்டு வரணும், ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டுட்டு வரணும் இந்த மேஷராசிக்கு மட்டும். ஏன்னா கிரக நிலைகள் 2ல ராகு. அப்ப உங்களுடைய வீரியம் தைரியம் இது எல்லாத்தையும் இது நாள் வரைக்கும் இருந்தவன் 2ல நிற்கும் பொழுது தன குடும்ப வாக்கு ஸ்தானம் இதையெல்லாம் ரொம்ப வேகமா அந்த முயற்சியை எடுத்துக்கிட்டு இருப்பாரு. செயல்ல கொண்டுட்டு வரணும் இல்லையா? அந்த செயல் கொண்டுட்டு வருவதற்கு இந்த 10ஆம் இடத்துல நிற்கக்கூடிய குருவும் சனியுமானவர் கொஞ்சம் மந்தப்படுத்துவாங்க. ஏன்னா நல்ல குருவா நின்றுட்டா பிரச்சனை இல்லை, அங்க நீச்ச குரு. அதனால அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க கொண்டுட்டு வந்தா மட்டுமே ஒரு அதாவது 100% இது வரைக்கும் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் ஒரு 50% வரும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில் கிரகங்களுடைய நிலை, ஏன்னா குருவை மட்டும் எடுத்துட முடியாது, சரிங்களா? அப்போ இந்த குரு பகவானவர் உங்களுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு அந்த வேலையிலிருந்து நீங்க அந்த இதை எடுத்துட்டு வரணும். அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள்கிட்ட எக்காரணத்தை கொண்டோ சண்டை சச்சரவுல வச்சுக்காதீங்க தயவு செய்து. அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க, சரிங்களா? அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா ஜெயிச்சிட முடியும். எல்லாத்துக்கும் ஆமா சாமி போடுங்க, ஏன்னா எனக்கு குரு சரியில்லை, ஏன்னா கை கொடுத்து நிற்கக்கூடிய சுபர் குருவே எங்களுக்கு நல்லா இல்லைங்கிறப்ப, நல்ல இடத்துல உட்காரலைங்கிறப்போ நான் கொஞ்சம் கவனமா இருக்கணும், சரிங்களா? அடுத்தது குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அவர் 10ஆம் இடத்துல நின்னாலும் கூட அவர் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கும் விரையாதிபதிக்கும் அதிபதி. அப்ப தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. ஒரு தர்ம கிரகம் கர்மா வீட்டில் உட்கார்ந்து இருக்குது, அது உங்களுக்கு அப்பா இடம், அது கர்மா வீட்டில் உட்காந்துடுச்சு. அப்போ கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஏன்னா உங்க 10ஆம் அதிபதியோடைய தசாபுத்திகள் எங்கேயாவது நடந்ததுன்னா, உங்க அப்பாவுடைய ஆயுள் ஸ்தானம் கம்மியா இருந்ததுன்னா அங்க பிரச்சனையை கொடுத்துரும், கண்டத்தை கொண்டுட்டு கொடுத்துரும். அதுல கவனமாக இருங்க. தாயினுடைய உடல்நிலையில் நல்லா சுபிட்சமா நல்லா இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அடுத்தது குழந்தைகளை பார்க்கணும் இல்லையா? அப்ப இந்த குழந்தைகள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் இப்போ இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் அவர் இப்ப பாதகாதிபதியில் நிற்கிறார். குரு பெயர்ச்சி அன்னைக்கு அந்த குருவும் சனியும் நிற்கிற வீட்டுக்கு பாதகாதிபதி வீட்டில் நிற்கிறாரு. அப்புறம் போக போக நல்லா இருக்கும். இருந்தாலும் இந்த குருவும் சூரியனும் அவங்க 5ஆம் அதிபதியான பூர்வ புண்ணியாதிபதியும் அவரே குழந்தை ஸ்தான இடமும் அவர் தான். அவரும் குருவும் ரொம்ப நட்பு கிரகங்கள், ரொம்ப நல்ல ஒரு நட்பு கிரகங்கள். ஒரு யோகமான ஒரு முதல் தர யோகாதிபதி உங்களுக்கு சூரியன். அப்படி இருக்க போது குழந்தைகள் மிக கவனத்துடன் படிப்பு மற்றது இதெல்லாம் கொஞ்சம் தடை ஏற்பட்டாலும், கொஞ்சம் சில சச்சரவுகள் இருந்தாலும் கொஞ்சம் தட்டி கொடுத்தீங்கன்னா, உட்கார வச்சு பொறுமையா சொன்னீங்கன்னா ஜெயிச்சிட முடியுங்க. இதுதான் அதுல உள்ள சூட்சமம். அந்த பிள்ளைங்களை ரொம்ப உங்க கோபத்தை காட்டி ஜெயிக்க முடியாது, அதிகாரத்தை காட்டி அங்க ஜெயிக்க முடியாது இந்த இடத்துல. ஏன்னா அது 5ஆம் இடமே உங்களுக்கு யோகாதிபதி, அது சூரியன். நீங்க ஒரு இது செவ்வாய், உங்க மேஷ ராசி அதிபதியே செவ்வாய், இது ஒரே கோபத்துல நிற்கும், அது அதுக்கு மேல தணலூட்டி எரியும். 2 நெருப்பும் போய் மோதிக்கிட்டா கஷ்டம் பிள்ளைங்கள்ட்ட. ஏன்னா நமக்கு ரத்தம் குறைஞ்சிருச்சு, நமக்கு வயசாயிடுச்சு, பிள்ளைங்கள்ட்ட போய் நம்ம வீராப்பெல்லாம் காட்டக்கூடிய காலகட்டம் இது இல்லை. அதனால கொஞ்சம் பிள்ளைங்கள்ட்ட தட்டி கொடுத்தீங்கன்னா, உட்காந்து அன்பா சொன்னீங்கன்னா அன்பால் பணிய வைக்க முடிய காலகட்டமாக அது இருக்குது. ஏன்னா குழந்தை காரக கிரகம் போய் மந்தக்காரகனோட சேர்ந்துட்டான், அது சிறப்பு கிடையாது. அது கொஞ்சம் மந்தமா அந்த பிள்ளைங்க செயல்படும். அதை கொஞ்சம் இப்படிதான் கிரகச்சாரம் இருக்குது, அதை இப்படி நம்ம அப்படி லைட்டா கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நம்ம இப்போ இதை சொல்றதன் மூலியமாக நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு பலன் வருதா அப்படின்னா, குரு பலன் வரல குழந்தைகளுக்கு. ஆனா ஒரே ஒரு இதுல சிறப்பா இருக்குதுங்க. குரு அதிசாரத்துக்குள்ளார உள்ளார நுழையிறாரு.
அப்ப இந்த குரு அதிசாரத்துக்குள்ள நுழையக்கூடிய அந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பலனை இந்த குரு பகவான் கொடுத்துருவாரு. அதிசாரத்துல கும்பத்துக்குள்ளார 5/4/2021 போறாரு. அப்படி போகும் பொழுது உங்களுடைய 5ஆம் இடத்தை அவர் பார்ப்பாரு. அப்பதான் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா 5/4/2021 அப்புறம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு மக்கள் பேரு உண்டுங்க. அது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, டாக்டருடைய கவனத்துல இருங்க. அதுக்கப்புறம் தான் குழந்தை பேரு உங்களுக்கு கிடைக்கும். திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு உங்களுக்கு உங்க ஜாதகத்துல 7ஆம் அதிபதியும் அவரோட குருவும் நல்ல நிலையில் இருந்தால் மட்டுமே திருமணங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 7ஆம் இடத்தை சனி மட்டுமே பார்க்கிறாரு 10ஆம் பார்வையாக. ஆனா குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பாரு. ஆனா புதிய ஒரு உறுப்பினர் குடும்பத்தை கொண்டுட்டு வரணும்னா 7ஆம் இடத்தை அவர் பார்க்கணும். அது இங்க பார்க்கல, சனி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால இந்த காலகட்டங்கள்ல சரிங்களா, அப்போ நீங்களும் 5/4/2021 அப்புறம் திருமணத்துக்கு ட்ரை பண்ணீங்கன்னா குரு பலம் அதிசாரத்துல போகும் பொழுது தர்றாரு. சரிங்களா, இதுதாங்க உங்களுடைய டோட்டலா குரு சனி ராகு கேது நின்று உங்களுக்கு பலனை கொடுக்க போறாரு. குருவை மட்டும் வச்சு ஒரு கிரகத்தை வச்சு நம்ம செய்ய முடியாது. ஒரு சாப்பாடு அப்படின்னா சாதத்தை மட்டும் வச்சு சாப்பிட முடியாது. சாம்பார் ரசம் எல்லாம் கேட்குறோம்ல, பொரியல்லாம் அது மாதிரி. சரி, சுய பரிகாரம் உங்களுக்கு சொல்லிட்டேன். மேல் அதிகாரிகள்கிட்ட உங்க கோபத்தெல்லாம் காட்டாதீங்க. இங்க தொழில் ஸ்தானத்துல வேலை பணம் எங்கெங்கெல்லாம் வருமோ, எங்கெங்கெல்லாம் நீங்க உங்களுடைய ஊதியம் வருது அந்த இடத்துல அதுக்கு மேல இருக்க ஆபீசர்கிட்ட நீங்க எதுவுமே வச்சுக்காம ஆமா சாமி போட கத்துக்குங்க. இது ஒண்ணு, இது சுய பரிகாரம். ரெண்டாவது, தர்ம கர்மாதிபதிகள் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்துல வயதானவர்களுக்கு, அந்தணர்களுக்கு, ஏன்னா சனியும் குருவும் சேர்ந்து நிக்கிறாங்க, அந்தணர்களுக்கு, வயதான அந்தணர்களுக்கு, யாருக்கெல்லாம் படிப்புல கவனம் படிக்க பணம் இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்க உதவி செஞ்சீங்கன்னா தர்ம கர்மாதிபதிகள் சேர்ந்து நிற்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை சிறப்பா கொடுத்துட்டு போகும். மற்ற ராசியோட இது ஒரு சிறப்பு. உங்க கர்மாவை தர்மத்தின் வழியாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புங்க. அதுதாங்க தர்ம கர்மாதிபதி. 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்காங்க, கர்மஸ்தானத்துல நின்றுட்டாங்க. தர்மத்தை நீங்க செஞ்சீங்கன்னா இந்த கர்மாவை கலைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த ஒரு வருஷ காலகட்டம். அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டுட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம். இதுதான் தான தர்ம பரிகாரங்கள். அடுத்தது, இந்த வருடம் முழுவதும் இல்ல இந்த வருடத்துல ஒரு முறையேனும் உங்களோட ராசியிலேயே வரும், இந்த வருடத்தில் ஒரு முறையேனும் பட்டமங்கலத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை சென்று வழிபட்டுட்டு வரணும். ஏன் பட்டமங்கலம் தெரியணும்ல நமக்கு. அங்க இந்த கார்த்திகை பெண்கள் இருக்காங்க இல்லையா, முருகப்பெருமான தூக்கி வளர்த்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, அம்பா, துலா, நிதத்தலி, அப்ரகேந்தி, மெகந்தி, வர்தேந்தி என்ற 6 பெண்களும் இந்த சரவண பொய்கையில முருகனை பாலூட்டி சீராட்டி வளர்த்தாங்க இல்லையா கார்த்திகை பெண்கள். இந்த பெண்கள் எல்லோரும் சிவபெருமான் கிட்ட போய் எங்களுக்கு அஷ்டமா சித்திகளை அருளை செய்யணும்னு கேட்குறாங்க. அப்படி அவங்க கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, நீங்க உமாதேவி கிட்ட போய் பிரார்த்தனை செய்யுங்க கிடைக்குங்கிறாரு. அவங்களுக்கு என்னன்னா, உமாதேவி கிட்ட நம்ம போக வேண்டாம், இவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த சரவண பகுதியில் இருந்த முருகப்பெருமானை தானே நம்ம எடுத்து வளர்த்து எல்லாம் கொண்டுட்டு வந்தோம். அப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, முடியாது, நாங்க உங்ககிட்ட தான் நாங்க இந்த அஷ்டமா சித்திகளை கத்துக்குவோன்னு அவங்க சொல்றாங்க. இதுல பார்வதி தேவிக்கு ஒரு பயங்கர, உமாதேவிக்கு கோபம் வந்துருச்சு. உடனே என்ன பண்ணிட்டா உமாதேவி அம்மையால் அவங்க எல்லாரையும் கல்லா படைச்சிடுறாங்க. ஸோ கல்லா போனா என்ன, மனசு சிவபெருமானை சிவனுடைய சிந்தனையிலே ஓடிக்கிட்டு இருக்குது. அவங்க ஒரு கதம்ப வனத்துக்குள்ள ஒரு ஆலமரத்தை அடிக்கல எல்லாரையும் கல்லா போய் நிற்கிறாங்க அந்த 6 கார்த்திகை பெண்களும். அப்ப அவங்க 6 பேரும் சிவனை நினைச்சு நினைச்சு வழிபட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு நாள் சிவபெருமான் குரு வடிவமாக அந்த மரத்தடியில் இவங்களுக்கு அஷ்டமா சித்திகளை சொல்லி கொடுத்து இந்த கற்களாக இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை பெண்களுக்கு உயிர் பெற்று ஒரு பதவியை கொடுத்து அஷ்டமா சித்திகளை சொல்லி கொடுக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்துக்கு போய் நம்ம வணங்கும் பொழுது
அந்த கதம்ப வனம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு இடங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல எல்லாம் குரு தெற்கு நோக்கி தானே இருப்பாரு, இங்க கிழக்கு நோக்கி இருப்பாரு. கிழக்கு என்றாலே விடியல். அப்ப அந்த பட்டமங்கல குரு பகவான் கிழக்கு நோக்கி இருக்காரு. அந்த தட்சிணாமூர்த்தியும் உங்களுக்கு அங்க இருந்து அருள் பாலிக்கிறாரு. அப்ப குருவும் தட்சிணாமூர்த்தியும் கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய ஒரே ஆலயம் இந்த ஆலயம்தான். திருவிளையாடல் புராணத்திலேயே அவருடைய திருவிளையாடல்லையே இது 33வது திருவிளையாடல் நடந்த இடம். மிகவும் ஒரு சிறப்பு இடம் வாய்ந்த ஒரு இடம். இப்ப இந்த இடத்துக்குள்ள போகும் பொழுது தீராத நோய்களும் தீரும். உங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம், ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும். அந்த பட்டமங்கல குரு பகவான கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்க வழிபட்டுக்கிட்டு வந்துட்டீங்கன்னா எப்பேற்பட்ட கஷ்டமும் தீரும். அஷ்டமா சித்திகளை குரு பகவான் அங்க இருந்து அருள் பாலிக்கிறார். அப்ப அவர் 108 முறை அந்த ஆலமரத்தை சுற்றி நீங்க வரும் பொழுது எண்ணற்ற பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் கிடைக்கும். திருமண தடை, குழந்தை பாக்கியம், குழந்தைகள் உங்களுடைய படிப்புல சிறந்தாக இருப்பதற்கு அப்பேற்பட்ட அந்த ஒரு இடத்துல குடும்பத்தோட போய் நீங்க இருந்து இந்த பட்டமங்கல குரு பகவானை வழிபட்டுக்கிட்டு வரும் பொழுது உங்களுக்கு இந்த வேலையில பிரச்சனை, இந்த இடத்துல பிரச்சனைன்னு நான் சொல்றேன் பாருங்க. அப்ப இந்த கிரகங்களுடைய தாக்கங்கள் உங்களுக்கு இந்த கிரகங்களுடைய தாக்கத்தில் இருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு ஒரு இனிமையான வழி. இறைவனை சரணாகதி அடையணும், அவ்வளவுதான். இவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இடத்த நீங்க ஒரு நாள் போய் நீங்க வணங்கி வழிபட்டுக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கிரகங்களுடைய தோஷங்கள் விலகுங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இடத்த வழிபாடு செய்யணும். அன்னைக்கு குரு பெயர்ச்சி அன்னைக்கு காலையில குளிச்சுட்டு நீங்க வீட்டுல விளக்கேற்றி வைத்து உங்க குலதெய்வத்தையும் உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபட்டுட்டு உங்களுடைய பித்திருக்களை வழிபடணும். ஏன்னா தர்ம கர்மாதிபதிகள் சேர்ந்து 10ஆம் இடத்துல நின்றுகிட்டு இருக்காங்க. பூர்வ புண்ணியாதிபதி அந்த நேரத்துல உங்களுக்கு பாதகாதிபதி இடத்துல நிக்கிறாங்க. பூர்வ புண்ணியம், என்னுடைய பித்திருக்கள் என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட தோஷம் விலகும். அப்படி இருக்கும் பொழுது நீங்க காலையில பித்திருக்கள் வழிபாட்டையும் உங்க பூஜை ரூம்ல வழிபாட்டையும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை முடிச்சுட்டு நேரா பக்கத்துல இருக்க கோயிலுக்கு, அப்ப பகல்ல போக முடியாது, 1/23க்கு தான் குரு பெயர்ச்சி. காலையிலேயே போய் முடிகிறவங்க காலையில போங்க, இல்லாட்டி சாயந்தரம் போங்க, வேலை விட்டு சாயந்தரம் போங்க. ஏன்னா அன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்குது, சுக்கிர வாரமாக இருக்குது. எப்ப முடியுதோ அப்ப அன்னைக்கு போனீங்கன்னா இந்த முழு முதற் கடவுள் நாயக பெருமானை வணங்கிட்டு அவருக்கு ஒரு தீபம் ஏற்றிட்டு அன்னைக்கு சஷ்டி திதி சூரசம்ஹாரம் எல்லா கோயிலும் எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லா திறந்துருக்கும்னு நினைக்கிறேன். சூரசம்ஹாரம் அன்னைக்கு. அதனால செவ்வாய் பகவானை வழிபட்டுட்டு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை இதில் வரக்கூடிய மந்திரத்தை விடாமல் நீங்க வணங்கிட்டு வந்துட்டீங்கன்னா இந்த குரு சனி தர்ம கர்மாதிபதிகளாக நிற்கிறதுனால தான தர்மத்தின் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை அந்த பித்தர்களுடைய ஆசீர்வாதம் முதற்கொண்டு எல்லா பலனும் உங்களுக்கு வந்து நல்லபடியாக சேருங்க. இதை விட ஒரு சிறப்பானது மேஷராசிக்கு இந்த குரு பகவான் இந்த ரூட்ல போனா இங்க ஜெயிச்சிடலாம். அதை கொடுத்துட்டேன். நீங்க வணங்கி வழிபாடு செய்வது மட்டுமே உங்க வேலை. உங்களால எப்ப முடியுதோ வியாழக்கிழமை பட்டமங்கலத்துக்கு போங்க, சரிங்களா? போய் அவரை வழிபாடு செய்து அந்த குரு பகவான் ஆசீர்வாதத்தை வாங்கிடுங்க. இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து தொழில் ஸ்தான குருவாக இருந்து உங்க தொழிலை தக்க வைத்து கொண்டு உங்களை மேன்மேலும் வெற்றி அடை வைக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகம் வேண்டாம் உங்களுக்கு. அடுத்தது ரிஷபராசியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.